பார்த்துட்டு இருக்க முடியாது. நமக்கு இப்போ பணம் தேவை, நீங்க போய் பங்கு கேளுங்க, இல்லை 1 லட்ச ரூபா பணம் கேளுங்க. அப்படி பண்ண முடியாதுன்னா கோர்ட்ல கேஸ் போடுன்னு சொல்லுங்க அப்படின்ட்டு. இவர் வந்து மனசில்லாம போறாரு, போய் கேட்கிறாரு, கேட்டுட்டு திரும்ப வராரு, வந்து சொல்றாரு அண்ணன் வந்து 1 லட்ச ரூபா பணம் கொடுக்குறேன்னு சொல்றாரு, உனக்கு சந்தோஷம் தானேன்ட்டு. ஒரு மாசம் போகுது, ரொம்ப சந்தோஷமா அவர் வீட்டுக்குள்ள வச்சுட்டு சொன்னாரு, கவிதா 1 லட்ச ரூபாய் பணம் அண்ணன் கொடுத்துட்டாரு, நீ சொன்னது கரெக்டு தான், பணம்ன்றது தேவைதான், ஆனா இந்த 1 லட்ச ரூபாய் பணத்தை வச்சு வீடு கட்டணும்னு ஆசைப்படுற அப்படின்னா வீடு எப்படிங்க கட்ட முடியும், அதுக்குதான் நிறைய பணம் தேவைப்படுமே. அதனாலங்க நீ உங்க வீட்டுக்கு ஒரே பொண்ணு, உன் தம்பியில போய் பங்கு கேளு, அங்க கேட்டா 10 லட்ச ரூபாய் கிடைக்கும்ல, நமக்கு பணம் தேவைதான் முக்கியம் இருக்காது. இந்த அம்மா விக்கிட்டு போய் நின்றுறாங்க. நமது எண்ணங்கள் நன்றாக இருக்கும் வரை எல்லாமே நன்றாக இருக்கும். அந்த எண்ணங்கள் மாறும்போது அதனுடைய பலன் எப்படி மாறுதோ அதே மாதிரி நமக்கு கிடைக்கும் அப்படின்றது இதன் மூலமா சொல்லிக்கிறேன். சிறப்பு விருந்தினர் சுகி செல்வம் ஐயா அவர்களுக்கு சிறப்பு செய்யுமாறு வாசகரோட தலைவர் திரு ஊ சங்கர் அவர்களை அன்போடு கேட்டுக்கொள்வோம். வாழ்த்துறை வழங்க இருக்கின்ற காவல்துறை துணைத் தலைவர் திரு பாரி ஐபிஎஸ் அவர்களுக்கு சிறப்பு செய்யுமாறு மாவட்ட நூலக அலுவலர் திரு ஜே கார்த்திகேயன் அவர்கள். இந்த மாதம் முதல் நம்மோடு இணைந்து பணியாற்ற ஒப்புதல் தந்திருக்கும் திரு KR நாகராஜன் ஐயா அவர்களுக்கு மதிப்பு செய்யுமாறு மாவட்ட மைய நூலகர் திரு சேசே சிவகுமார் அவர்கள். டூரிசம் 11 தொகுதி நூல்களை நன்கொடையாக நமக்கெல்லாம் வழங்கியிருப்பவர் திரு பால்ராஜ் அவர்கள், ஹேண்ட்டெக்ஸ் இந்தியா கரூர். இவருக்கு நூலக ஆர்வலர் விருது வழங்கி சிறப்பிக்குமாறு நம்முடைய DIG காதி ஐயா அவர்களை அன்போடு கேட்டுக்கொள்வோம். ரூபாய் 21,000 மதிப்புள்ள நூல் நம்முடைய மாவட்ட மைய நூலகத்தில் உங்களுடைய பார்வைக்கு நாளை முதல் நன்றாய்க்குரிய அவருக்கு உற்ற துணையாக இருந்த ஊக்கமும் ஆக்கமும் தந்து அவருக்கு பின் இருந்த பின்புலமாக இருந்த அவரது கணவர் திரு சண்முக சுந்தரம் அவர்களை பாராட்டி மகிழ்கிறது சிந்தனை நோக்கம். உறுதுணையாக இருக்கும் அவரது கணவருக்கு சிறப்பு செய்பவர் செல்வர் சுகி சிவமையா அவர். அடுத்த நிகழ்வு திரு ஊ சங்கர் அவர்கள், தலைவர் வாசகர் வட்டம் மாவட்ட மைய நூலகம் அவர்கள் 1/14/20வது 3 சிந்தனை முற்றங்களை நன்கொடையாக வழங்கியிருக்கிறார். அவர்களுக்கு மதிப்பு செய்யப்படுகிறது. ஈஸ்வரமூர்த்தி ஐயா அவர்களுக்கு மதிப்பு செய்ய DIG ஐயா அவர்களை அன்புடன். அடுத்து 3வது சிந்தனை முற்றத்தை நன்கொடையாக வழங்கியக்கூடிய ஆரஞ்ச் எஃபெக்ட்ஸ் நாடாண்மை இயக்குனர் திரு KR நல்லசாமி ஐயா அவர்களுக்கு மதிப்பு செய்யுமாறு DIG ஐயா அவர்களை அன்புடன். வள்ளுவத்தால் நாம் வாழ்கிறோம். வள்ளுவர்
சிந்தனை கூட்டத்தை சங்கர் கண் மருத்துவமனை மருத்துவர் டாக்டர் ஷா ராஜேந்திரன் அவர்கள் வழங்கியிருக்கிறார்கள். அவர்களை அன்போடு வேண்டிக்கிறேன். பதினான்காவது சிந்தனை பெற்ற நன்கொடையாளர் தாளாளர் பதினைந்தாவது சிந்தனை கூட்டத்தினுடைய கொடையாளர் குமார் ஷட்ஸ் எஸ் ரவி அவர்களை அன்போடு வணங்குகிறேன். 14வது சிந்தனை கூட்டத்தை கொடையாக வழங்கிய பிடி கோச் பில்டர்ஸ் பிரைவேட் லிமிடெட் 17வது சிந்தனை கூட்டத்தை கொடையாக வழங்கியிருக்கக்கூடிய ஏடி கிட்ஸ் 19வது சிந்தனை கூட்டத்தை கனிவாக வழங்கிய ஏபி வில்ஸ் நூலகத்துறையோட திரு வாமி அவர்களை வணங்குகிறேன். அடுத்து நம்முடைய நூலகத்திற்கு ரூபாய் 10,000 மதிப்புள்ள பீரோ, கணினி, மேஜை, நாற்காலி ஆகியவற்றை வழங்கியிருக்கக்கூடிய ரோட்டரி கிளப் ரூபாய் 40,000 மதிப்புள்ள சப்மர்சிபிள் மோட்டாரை நூலகத்துக்கு வழங்கக்கூடிய 100 மதிப்புள்ள 100 பிளாஸ்டிக் இருக்கைகளை வழங்கியிருக்கக்கூடிய அட்லாண்டிக்ஸ் ஃபேப்ரிக்ஸ் மேலாண்மை இயக்குனர் ரவீந்திரன் அவர்களை வணங்குகிறேன். தொடர்ந்து அனைத்து நிகழ்ச்சிகளுக்கும் கூரியர் சேவையை மாவட்ட மையர் சீனிவாசன் அவர்களை மாடி அழைக்கிறோம். அவர்கள் ஒரு பிரிண்டரையும் வழங்கியிருக்கிறார். அடுத்த நூலக ஆர்வலர்கள் திரு வி கே தங்கவேல் ஐயா அவர்களை, அரவிந்த் ஏற்காடு தங்கவேல் ஐயா அவர்களை அன்போடு வணங்குகிறேன். திருச்சி மாவட்ட மைய நூலகத்தினுடைய வாசகர் மன்ற துணைத் தலைவர் திரு கோவிந்தசாமி அவர்களை வணங்குகிறேன். மேனாள் வாசகர் வட்ட தலைவர் ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர் திரு பாலசுப்ரமணியன் ஐயா அவர்களை வணங்குகிறேன். நூலகத்திற்கு புத்தகங்கள் வழங்கிக் கொண்டிருக்கூடிய வாணி புக் ஷாப்புடைய உரிமையாளர் நாகமல்லையா அவர்களை வேலைக்கு அழைக்கிறோம். என்ஐடியுடைய பேராசிரியர் டாக்டர் ராகவன் ஐயா அவர்களை அன்போடு வேலைக்கு அழைக்கிறோம். வாசகர் வட்டத்தின் ஆலோசகர் திரு கோ சிவராமன் ஐயா அவர்களை அன்போடு வணங்குகிறேன். கொங்கு கலை அறிவியல் கல்லூரியினுடைய முதல்வர் டாக்டர் துரைராஜ் அவர்களை அன்போடு வணங்குகிறேன். அரசு கலைக்கல்லூரியினுடைய பேராசிரியர் தங்கதுரை அவர்களை வணங்குகிறேன். லார்ட்ஸ்பார்க் பள்ளியினுடைய முதல்வர் டாக்டர் கோவிந்தராஜ் ஐயா அவர்களை அன்போடு வணங்குகிறேன். குமாரசாமி கல்வியியல் கல்லூரியினுடைய முதல்வர் அம்மா அவர்களை அன்போடு வணங்குகிறேன். திருக்குறள் பேரவையுடைய செயலாளர் திரு மேலை பழனியன் ஐயா அவர்களை
தலைமை அலுவலர் பிஆர்ஓ எஸ் நாராயணன் ஐயா அவர்களை அன்போடு படைக்கிறேன். வாசகர் வட்டத்தில் திரு ரியாஸ் அவர்கள் நூலகர் சதீஷ்குமார் அவர்களை அன்போடு படைக்கிறேன். உப்பிடமங்கலம் கிளை நூலகத்தினுடைய நூலகர் திரு மோகனசுந்தரம் அவர்களை அழைக்கிறேன். நல் தொகுப்பாளர் திரு மோகன்ராஜ் அவர்களை அழைக்கிறேன். இந்த 25வது சிந்தனை கூட்டத்தை வழங்கிக் கொண்டிருக்கூடிய ராம்ராஜ் காட்டுடைய உரிமையாளர் ஐயா அவர்கள் மகிழ்ச்சி கொஞ்சம் புத்தகத்தை படிக்கணும், புத்தியத்தான் வளர்க்கணும். நூலகங்கள் தினம் செல்லும், ஆலயங்கள் ஆகிடணும், ஆலயங்கள் ஆகிடணும். புத்தகத்தை படிக்கணும், புத்தியத்தான் வளர்க்கணும். நூலகங்கள் தினம் செல்லும், ஆலயங்கள் ஆகிடணும், ஆலயங்கள் ஆகிடணும். தெருவெங்கும் நூலகங்கள் இருக்கும் நாட்டிலே காவல் நிலையங்கள் இருப்பதற்கு தேவையும் இல்லை. தெருவெங்கும் நூலகங்கள் இருக்கும் நாட்டிலே காவல் நிலையங்கள் இருப்பதற்கு தேவையும் இல்லை. சுவாசிக்க மறந்தவர் பிறமென சொல்வார், சுவாசிக்க மறந்தவர் பிறமென சொல்வார், உலகில் பிறமென சொல்வார். வாசிக்க மறந்தவரோ நடைபிணமாவார், வாழ்ந்தும் நடைபிணமாவார். வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தத்தை நாம் தேடியாகணும், அதுக்கு நூலகத்தை நாடி தினம் ஓடியாகணும். தெருவெங்கும் நூலகங்கள் இருக்கும் நாட்டிலே காவல் நிலையங்கள் இருப்பதற்கு தேவையும் இல்லை. தெய்வம் கூட மனிதனாக வாழ்வதை பாரு, தெய்வம் கூட மனிதனாக வாழ்வதை பாரு. கம்பன் காவியம் பாரு, அந்த மனிதன் கூட தெய்வமான கதையின கேடு, காந்தி கதையின கேடு. சத்தியத்தின் வாழ்க்கையிலே சோதனை வரலாம், தர்மம் மட்டும் வெல்லுவதை நாம் காணலாம். இத்தனையும் சொல்லித்தர் புத்தகம் தானே, அந்த புத்தகத்தின் புகலிடம் நம் நூலகம் தானே. தேசம் காக்க பாரதியார் நாம் வாழணும், தேசம் காக்க பாரதியார் நாம் வாழணும். அவன் தாசனை போல் தமிழ் உணர்வை நாடும் வளர்க்கணும், அவன் தாசனை போல் தமிழ் உணர்வை நாடும் வளர்க்கணும். பாசமலர் தோட்டமாக நாட்டை மாற்றணும், அதுக்கு நேசத்தோடு புத்தகத்தை தேடி படிக்கணும். அரிய பல பொக்கிஷங்கள் அது கிடக்குது, நம்ம அறிவு கதவை திறக்கும் சாவி அங்கே இருக்குது. தெருவெங்கும் நூலகங்கள் இருக்கும் நாட்டிலே காவல் நிலையங்கள் இருப்பதற்கு தேவையும் இல்லை. புத்தகத்தை படிக்கணும், புத்தியத்தான் வளர்க்கணும். நூலகங்கள் தினம் செல்லும், ஆலயங்கள் ஆகிய
தங்கராஜ் ஐயா அவர்களை அன்போடு வழங்குகிறோம். நண்பர்களுக்கும் வாசக வட்டாரத்தின் சார்பாக பரிசுகள் வழங்கி எங்களை கௌரவித்த இந்த சிந்தனை முற்றம் தலைவர் அவர்களுக்கும் மற்றும் அதனுடைய உறுப்பினர் அத்தனை பேருக்கும் இந்த பரிசுகளை ஏற்றுக்கொண்ட அத்தனை பேருடைய சார்பாகவும் நான் மிகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்ள ஆசைப்படுகிறேன். நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். நூலகம் என்பதுதான் நமது கண்ணையும் அல்லூர் சொன்ன மாதிரி எண்ணென்ப என எழுத்தென்ப இவருக்கும் கண்ணென்ப வாழும் உயிருக்கு உயிர்னு ஒன்று இருந்ததுன்னா மனுஷனுக்கு நூலகத்தை பயன்படுத்தி இருக்க வேண்டும். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், ஒரு முஸ்லீம் ஏழையாக இருந்தாலும் சரி, குடிசையில் வந்தாலும் சரி, கோபுரத்தில் வந்தாலும் சரி, அவனுடைய வேத புத்தகத்தை தன்னுடைய வீட்டிலே வைத்திருப்பான் குரானை. ஒரு கிறிஸ்தவன் குடிசையில் வாழ்ந்தாலும் சரி, கோபுரத்தில் வாழ்ந்தாலும் சரி, பைபிளை வைத்திருப்பான். நாம் எதை வைத்திருக்க வேண்டும்? ஒரு இந்து என்று சொல்லக்கூடியவனாக இருந்தால் பகவத்கீதை வைத்திருக்க வேண்டும் என்று சொல்வார்கள். நான் சொல்கிறேன், நாம் திருக்குறளை வைத்திருக்க வேண்டும். அதுதான் நமது மறை. தமிழில் பெரிய பெயர் பெற்ற ஒரு மறை. அந்த தமிழனாக இருப்பதற்கு நாம் பெருமைப்பட வேண்டிய ஒரு பெரிய நூல் மறை, வேதம், திருக்குறள். அதை தயவு செய்து இனிமேலாவது ஒவ்வொரு வீட்டிலையும் வைத்திருக்கிறது. வீட்டிலே மல்லிகைப்பூ மனம் வைத்திருந்தால் தெருவிலை போவதற்கு நிச்சயம் அந்த வாசனை தெரியும். அதே போல இந்த நூல் நமது வீட்டில் இருந்தால் நம்ம குடும்பத்தினுடைய பெருமை மற்றவர்களுக்கு தெரியும், சிறப்படையும். ஆகவேதான் அதை வைத்திருத்தல் என்று மிகவும் அன்போடு கேட்டுக்கொண்டு ஏற்பதற்கு அவையார் என்ன சொன்னாங்க? ஏற்பது மகிழ்ச்சியை சொல்லிக் கொண்டு வருகிறேன். திருக்குறள் நமது மறை என்பதை மீண்டும் நினைவுபடுத்திய ஐயா அவர்களுக்கு நன்றி பாராட்டி இரண்டாவது சிந்தனை முற்றத்தை வழங்கி ரூபாய் 80,000 மதிப்புள்ள என்சிடி ப்ரொஜெக்டர் மற்றும் 10,000 மதிப்புள்ள பேரவை வழங்கக்கூடிய பெரும் புறவலர் ஆராய்ச்சியுடைய வேளாண்மை இயக்குனர் திரு PL ஈஸ்வரமூர்த்தி ஐயா அவர்களை மாடி வைக்கிறோம். டிஐஜி ஐயா அவர்கள் மதிப்பு செய்வார். அடுத்த நாட்களெல்லாம் வாழ்த்துறை வழங்கக்கூடிய ராம்ராஜ் காட்டினுடைய நிறுவனர் திரு KR நாகராஜன் ஐயா அவர்களை பற்றி ஓர் அறிமுகம். கிராமப்புற நெசவாளர்களின் வாழ்க்கைக்கு உதவும் விதமாக செயல்பட்டு காந்தி கண்ட கடமை. அருமையான சிந்தனை முற்றம் 25வது நிகழ்வு. இந்த 25வது நிகழ்விற்கு சென்னையிலிருந்து நமக்கெல்லாம் ஒரு நல்ல சிறப்புரையை வழங்க வந்திருக்கும் சொல்லின் செல்வர் எங்கள் மதிப்புமிக்க வாடிக்கையாளர். எனக்கு தெரியாது, அதை தெரிவித்தது அண்ணன் பாரி அவர்கள். இப்படி ஒரு நிகழ்வு இருக்கு, நீங்க கலந்துக்கணும், அதோட தொடர்பு வச்சுக்கணும் அப்படின்னு என்னை என் கூட இணைச்சு வச்ச பாரியண்ணன் அவர்களை வணங்கியும், இந்த சிந்தனை முற்றத்திற்கு வித்திட்ட மாவட்ட மைய நூலகர் வாசகர் வட்டத்தைச் சேர்ந்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் இந்த சிந்தனை முற்றம் 25வது நிகழ்வுக்கு வரை நல்ல முறையில் நன்கொடை அளித்து
ஆதரவளித்து கரூர் நகர தொழிலதிபர்களுக்கும் இன்று ஞாயிற்றுக்கிழமை நிறைய தேட்டருக்கு, கரூர்ல நிறைய தேட்டர் இருக்கு, சண்டேல டிவியில நிறைய நிகழ்ச்சி இருக்கு. இதையெல்லாம் தவிர்த்துட்டு ஒரு நல்லதை தேடி வந்திருக்கக்கூடிய உங்கள் அனைவருக்கும் என் இனிய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். சும்மநாதத்தின் பாடிட்டு போயிட்டாரு. நாம ஆரம்பிக்கிறோம், சும்மா ஆரம்பிச்சா நல்லா இருக்காரு. மனதில் உறுதி வேண்டும், வாக்கினில் இனிமை வேண்டும், நினைவு நல்லது வேண்டும், நெருங்கின பொருள் கைப்பட வேண்டும், கனவு மெய்ப்பட வேண்டும், கனவு மெய்ப்பட வேண்டும், கைவசமாவது விரைவில் வேண்டும், தனமும் இன்பமும் வேண்டும், தரையிலே பெருமை வேண்டும், கண் திறந்திட வேண்டும், காரியத்தில் உறுதி வேண்டும், பெண் விடுதலை வேண்டும், பெரிய கடவுள் காக்க வேண்டும், மண் பயனுற வேண்டும், வானமெங்கும் தென்பட வேண்டும், உண்மை திண்டிட வேண்டும், ஓம் ஓம் ஓம். இன்னைக்கு தலைப்பு கனவு மெய்ப்படக்காக பாரதிய பாட்டம் போகிறோம் பாடிட்டேன். இன்னைக்கு இந்த ஒரு சிந்தனை முற்றம், இது எதற்காக, நம்மள எதுக்கு பிற்பாக கேட்டிருக்கோம்? சினிமா போனால் நல்ல சினிமா 2.5 மணி நேரம் ஓடுது, டிவியில் போனால் நல்லா உட்காந்து கண்ணில் தாரி தண்ணி விட நல்லா அழுது உட்காந்துருக்கலாம். இதெல்லாம் விட்டுட்டு நம்ம எதுக்கு இங்கே உட்காந்துருக்கிறோம் அப்படின்னா, ஒவ்வொருடைய மனசை நாளா பிரிச்சுக்கலாம். இப்போ ஒவ்வொருத்தர் இவர் வெள்ளை வேட்டி வெள்ளை சட்டை கட்டியிருப்பாரு, இவர் இந்த வீதியில் குடியிருக்காரு, இவர் இந்த தொழில் பண்றாரு, இவர் இன்னாருடைய பையன், இவர் இன்னாருடைய அப்பா அப்படிங்கிறது உலக அளவுக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம். இன்னொரு பார்ட் என்ன அப்படின்னா, இவர் இத்தனை மணிக்கு எந்திரிப்பாரு, இத்தனை மணிக்கு தூங்குவாரு, இதெல்லாம் பிடிக்கும், இதெல்லாம் பிடிக்காது, இது வேணா கோபம் அப்படின்னு குடும்பத்தில் இருக்கக்கூடிய ரத்த உறவுகளுக்கு அவரை பற்றி தெரியும். 3வது பார்ட் என்ன அப்படின்னா, பொதுமக்களுக்கும் தெரியாது, ரத்த சம்பந்தப்பட்ட உறவுகளுக்கும் தெரியாது, அவருக்கு மட்டுமே தெரிந்த சில ரகசியங்கள் அவரோட மனசுல இருந்துட்டு இருக்கு. இது யாரோ ஒருத்தருக்குள்ள எல்லாருக்கும் இருக்கக்கூடிய விஷயத்தான் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த 3 டைப்பான எண்ண ஓட்டங்கள் எல்லாம் ஒவ்வொரு மனுஷர்கிட்ட இருந்துட்டு இருக்கு. 4வது பார்த்து சொல்ல வர்றது என்ன விஷயம்னா, பொதுமக்களுக்கும் தெரியாது, நம்முடைய நெருங்கிய ரத்த உறவினர்களுக்கு தெரியாது, நமக்கே தெரியாது. ஒரு எண்ண அலைகள் நம்ம மனசுக்குள்ள இருந்துட்டு இருக்கு. அது எப்ப வெளிவருதே தெரியாது. சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா, ஒரு நிமிஷம் ஏமாந்துட்டேன், நான் அதனால கொலை பண்ணி போட்டேன், ஒரு நிமிஷம் ஏமாந்துட்டேன், இப்படி திருடிட்டேன், அதனால நான் ஜெயிலுக்கு வந்துட்டேன், ஒரே நிமிஷம் நான் இந்த ஏமாந்து பண்ணிட்டேன், எமோஷன் ஆகிட்டேன், இப்படின்னு சொல்ற விஷயம் நிறைய இடத்துல இருந்திருக்கு. அது நம்ம எண்ணத்துல இருந்திருக்காது, எப்ப வெளிவருதே தெரியாது. இந்த 4 பார்ட் ஒவ்வொரு மனிதர்கிட்டையும் இருக்கு. இந்த எண்ண அலை கடைசியில யாருக்குமே தெரியாது என்ன அலைகள் இருக்கிறது என்ன காரணம்னா, நம்முடைய மூதாதையர் இருந்த பதிவுகள் நம்ம உள்ள இருந்துட்டே இருக்கு. இந்த பதிவுகளை எல்லாமே சரிப்படுத்துறது தான் இந்த சிவகுமார் இந்த மாதிரி சிந்தனை முற்றத்தை பண்ணிட்டு இருக்காரு. நல்ல சிந்தனை, நல்ல புத்தகம் வாசிக்கிறது, இப்படி எல்லாம் பண்ணிட்டு போது நம்ம எண்ணத்துல ரெக்கார்ட் ஆகிக்கிறது எல்லாமே நல்ல விஷயங்களா ரெக்கார்ட் ஆகி, அப்போ இந்த எமோஷனோ இந்த கோபமோ நம்மளை சங்கடமான சூழ்நிலைக்கு உருவாக்காது, அடுத்த சந்ததிக்கு உருவாக்காது. ஏன்னா நம்முடைய எண்ணலைகளை அடுத்த சந்ததிக்கு போய் சேருது அப்படின்னு மகரிஷி சொல்லியிருக்காரு. நல்லதா சொல்றேன். இந்த விஷயம் மகாத்மா காந்தியோட சொல்லியிருக்காரு. நல்லதை பாருங்க, நல்லதை கேளுங்க, நல்லதை கேட்க, நல்லதை செய்யுங்க அப்படின்னு. அதுக்காக இந்த குரங்கு படத்தை வச்சிருப்பாரு. கேட்க வேண்டாம், பேச வேண்டாம், நல்லது கெட்டதை பார்க்க வேண்டாம், கெட்டதை பேச வேண்டாம், கெட்டதை பார்க்க வேண்டாம் அப்படின்னு இருக்காங்க. நல்ல விஷயங்கள் இது மாதிரி சச்சங்கள்ல நம்ம கேட்கிற போது நம்முடைய மன எண்ணலைகளை பதிவாகி இந்த கனவுகிட்ட நம்மளுக்கு பின்னாடி செயலா மாதிரி நிறைவே வருது. அதுக்காக இந்த சிந்தனை ஓட்டம், இந்த சிந்தனை முற்றம் நல்ல முறையில் இந்த நிகழ்வா கரூர் மக்களுக்கு வழங்கிட்டு இருக்கிறது மிகப்பெரிய விஷயம். இது நான் தமிழ்நாட்டில் எங்கேயுமே பார்க்கல. அதனால முதல்ல சிவகுமார்
நாம் பள்ளிக்கூடத்தில் காலேஜில் நிறைய படிச்சுட்டு வர்றோம். அந்த படிப்பு எல்லாமே அந்த லாங்குவேஜை படிக்கிறது. இங்கிலீஷ் தெரிஞ்சால் இங்கிலீஷ் படிக்கலாம், தமிழ் தெரிஞ்சால் தமிழ் படிக்கலாம், மலையாளம் படிக்கலாம், ஹிந்தி தெரிஞ்சால் ஹிந்தி படிக்கக்கூடிய லாங்குவேஜ் தான் நம்ம இன்னைக்கு கற்றுக்கிற விஷயம் எல்லாமே. அந்த கற்றுக்கிற விஷயம் தான் நம்மளுக்கு வாழ்நாளில் வரப்போதுன்னா இல்லை. ஏதோ வேலைகள் மற்ற வேலைகள் நம்மளுக்கு வந்து சேருது. அப்போ நம்மளுக்கு என்னென்னலாம் தேவை அப்படின்னா நம்மளுக்கு எதெல்லாம் பிடிக்கிற அத்தனை விஷயங்கள் நூலகத்தில் இருக்கு. நூலகத்தில் நம்ம சம்மந்தப்பட்ட வரலாறு, பெரிய பெரிய வாழ்க்கையில் சாதிச்சவங்கள், சுதந்திர போராட்டம், காந்தி போராட்டம் வரலாறு, சத்தியத்தோடு இதெல்லாம் நிறைய நம்ம படித்து கல்வி கூடத்திலே காலேஜிலேயும் தெரியாத செய்த நம்ம நூலகத்தில் இருக்கிற புத்தகத்தின் மூலியமா நிறைய தெரிஞ்சுக்க முடியுது. இவ்வளவு விஷயம் தெரிஞ்சுட்டா மட்டும் போதுமா அப்படின்னா அதை நடைமுறைப்படுத்துறதுக்கு ஒரு மனோபலம் வேணும். அந்த மனோபலத்தை அந்த விளக்க தூண்டி எரி வைக்கிறதுக்கு ஐயா ஸ்ரீசிம் ஐயா போறவங்கெல்லாம் நம்மளுக்கு நல்ல உரையை கொடுத்து வந்திருக்காங்க. இந்த உரையை கேட்கறதுக்கு நானும் இப்போது உங்களோட உள்ள வந்திருக்கேன். இனிமேல் சமயம் இருக்கும்போதெல்லாம் வந்து இந்த நிகழ்ச்சியை நான் கலந்துக்க போறேன். சிந்தனை என்ன பண்ணும் அப்படின்னா, இப்போ நம்ம உலகத்தில் காலையில் பேப்பர் படிக்கிறோம். இன்னெல்லாம் இது மாதிரிலாம் அக்கிரமே கிடையாது, இன்னைக்கு இவ்வளோ அக்கிரம் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு ஒரு சொல்லிட்டு இருப்பாரு. இன்னொருத்தர் வந்து எவ்வளோ விஞ்ஞானம் முன்னேறிடுச்சு, கிரகத்திலே போய் நம்ம வீடு கட்டுற அளவுக்கு விஞ்ஞானம் வளர்ச்சி அடைஞ்சிருச்சு, அமெரிக்காவில் நடக்கிற அடுத்த நிமிஷம் நம்ம கம்ப்யூட்டர் பார்க்குறோம், செல்லில் பேசுகிறோம் அப்படின்னு நல்லதை பார்க்க போயிருக்காங்க. அப்போ இந்த உலகத்தில் நடக்கிற விஷயங்கள் அத்தனையுமே நல்லது கெட்டது அப்படின்னு ரெண்டு காலத்துல ஆரம்ப காலத்தில் இருந்துட்டு இருக்கு. அதுக்கு ஒரு மகான் கிட்ட போய் கேட்டாங்கன்னா, இந்த உலகம் நல்லதா கெட்டதா அப்படின்னு. அதுக்கு அந்த மகான் சொன்னாரான்னா, பூனைக்கு பல் இருக்கிறது நல்லதா கெட்டதா அப்படின்னு கேட்டாராம்மா. அவருக்கு ஒன்றும் புரியல. ஏன்னா நம்ம உலகத்தை பற்றி கேட்டால் பூனை பற்றி சொல்றாரு அப்படின்ட்டு. அப்புறம் அதுக்கு அந்த மகானே பதில் சொல்லியிருக்காரு. அந்த பூனை கிட்ட குட்டிகள் போய் கேட்டோம்னா, அந்த பல் நல்லது, என்னை கப்பி கொண்டு வந்து அடுத்த எல்லா பக்கம் கொண்டு போயிடுது, எங்கள் அம்மா கருணையோட அன்போட பாசத்தோடைன்னு அது கப்பி கொண்டு போய் ஒவ்வொரு இடத்தையும் சேர்த்து இருக்கு அப்படின்னு அந்த பூனை குட்டி சொல்லுது. எழுதி போய் கேட்டோம்னா, மனுஷன் பூனை படைச்ச கூட பிரச்சனை இல்லை, கடவுள் அவருக்கு இப்படி ஒரு பல்ல படைச்சு எங்களால் இப்படி கொண்டல் பண்ணி வச்சிட்டாரு அப்படின்னு அது கெட்டதாக சொல்லுது. அப்படி உலகத்துல விஷயங்கள் நடக்கிறதெல்லாம் நாம பார்க்கிற ஒவ்வொரு எந்த ஆளுநருக்கு வந்து நல்லது கெட்டதாக இருக்குது. அப்ப நம்முடைய எண்ணங்கள் பாசிட்டிவா இருந்தால் உலகம் நம்மளுக்கு நல்லதாக இருக்கும். இன்னும் சிந்தனைகளை வந்து அந்த பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் நம்மளுக்கு அந்தந்த நேரத்தில் வர்றதுக்கு சிந்தனை நிறைய நம்மளுக்கு உதவி இருக்கு. ஒரு உருட்டு பிச்சைக்கார கடவுள்கிட்ட வேண்டிட்டு இருக்காங்க. கடவுள் வந்து நேரடியாக தோன்றி உனக்கு என்ன வர வேணா கேளு, ஆனால் ஒரே ஒரு வாரம் தான் கொடுக்குற, அதுக்கு மேலே கேட்டால் கொடுக்க மாட்டேன் அப்படின்ட்டாங்க. அந்த குழந்தைக்கு கண்ணு கேட்குறதா, இல்லை ஒரு குடும்பத்தோட அனாதையாக இருக்கிறனால நம்ம குடும்பத்தோடு இருக்கிறத கேட்குறதா, பொருளாதாரத்தோடு இருக்கிறத கேட்குறதா அப்படின்னு சரியான குழப்பம். ஆனால் அந்த மூணு அவனுக்கு தேவை. கண்ணு தெரியணும், குடும்பமாக இருக்கணும், பொருளாதார உயர்வோட இருக்கணும் அப்படின்னு தேவை. ஆனால் கடவுள்கிட்ட வந்து ஒரு வாரம் தான் கேட்டிருக்காரு அப்படிங்கும்போது அவனுக்கு மாதிரி நிறைய சிந்தனைகள் வந்திருப்போம் போல இருக்கு. கேட்டார்ல, ஐயா கடவுளே, நான் கட்டக்கூடிய 7 மாடி கட்டடத்தில் பங்களாவில் நிலா வெளிச்சத்தில் மொட்டை மாடியில் என்னுடைய பொண்ணு பேரனுக்கு தங்க கிணத்துல பால் சோறு ஊட்டி பார்த்து இருக்கணும்னு ஒரே வார்த்தை திருப்பதி நான் நிறைய வேண்டியிருக்கோம். இது முடிச்சுட்டா இவ்வளோ லட்சம் காணிக்கு போடுறேன் அப்படின்னு வேண்டியிருக்கோம். 10,000 காணிக்கு போடுறேன் நிறைய நான் வேண்டி பண்ணிட்டு இருக்கிறனால நாங்கள் அவ்வளோ பணம் கொடுத்துட்டு இருக்கு. நான் போய் 10,000 வேண்டிட்டோம் காணிக்கு போடுறதுக்கு. போய் டிக்கெட் போய் கியூன்னா எத்தனை நேரம் சாமி கும்பிட்றேன்னா 48 மணி நேரம் ஆகுதுன்னு சர்வதேசம் போய் சாமி கும்பிட போகிறோம். இதே சிந்தி தெரிஞ்சனால நேரம் 10,000 கொடுத்து டிக்கெட் வாங்கிட்டு சாமி கும்பிட்டு வந்துடுவோம்ல. அதே 10,000 தேவசாமி தான் போகும்போது. அதனால இது மாதிரி நிறைய விஷயங்கள், ஜனங்கள் விஷயங்கள் நம்ம சிந்தனை பண்ணுற போது பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் வருது. அந்த பிரசன்ஸ் ஆஃப் மைண்டை நம்ம தெளிவுபடுத்தும் போது நம்ம அடையக்கூடிய எல்லா விஷயமும் நேர்மையாக சத்தியத்துக்கு தர்மத்துக்கு உட்பட்டு பண்ணுற அளவுக்கு எல்லா விஷயம் நம்மளுக்கு ப்ராக்டிக்கலாக கிடைக்கும். இப்போ நீங்கள் தமிழ்நாட்டிலேயே எந்த ஊரும் கிடைக்காத ஒரு வரப்பிரசாதத்துக்கு கரூர் கிடைச்சிருக்கு. என்ன அப்படின்னா
உலகத்தில் 3 தொழில் முக்கியம். ஒன்று சாப்பாடு வேணும், அதுக்கு விவசாயம் ரொம்ப முக்கியம். அடுத்தது மானம் காக்கிறதுக்கு உடை ரொம்ப முக்கியம். அடுத்து இதெல்லாம் செயல்படுறதுக்கு அறிவு முக்கியம். இது 3மே தூரம் நிறைஞ்சிருக்கு. இப்போ சமீபத்தில் எல்லாம் டைக்ரேட் பிரச்சனை திருப்பூர் பக்கமாக வந்திருக்கு. எல்லாம் நிறைய அண்ணன் தகவல் இவெல்லாம் வந்து நிறைய மாதிரி பிரச்சனை போயிட்டு எல்லாம் கேள்விப்பட்டிருக்கேன். நாம் செய்ய வேண்டிய விஷயம் எல்லாம் என்ன அப்படின்னா, தொழில் நாம் பண்ணணும். ஆனால் யார் என்ன சொல்றது ஏதாவது எதுவும் கிடக்கூடாது. தொழில் பண்ண ஒரு எத்திக்ஸ் இருக்கணும். நான் வந்து இன்னைக்கு திருப்பூரில் இவ்வளோ பிரச்சனை எழுதிட்டு தான் டைக்ரேட் நிற்குது அப்படின்னா நான் உண்மையிலே சந்தோஷப்பட்டேன். ஒரு வளத்தை கெடுத்து ஒரு வளம் பண்ணணுமா? ஃபாரின்காரை வந்து டைக்ரேட்டில் நிறுத்தி, வீவிங் நிறுத்தி, ஸ்பின்னிங் நிறுத்தி எல்லாம் நம்ம ஆசைகளை நம்ம இந்தியா கொண்டு நம்ம டிஸ்ட்ரிக்டை போட்டா யாரோ கடல் போடுறதுக்காக வந்து நம்ம பூமியை கெடுக்கணும். அதனால ஒவ்வொரு தொழிலுக்கும் நிறைய தொழில் வாய்ப்புகள், பொருளாதார உயர்வு கிடைக்கிறதுனால நம்மளும் தொழில் பண்ணி பொருளாதாரத்தை உயரணும். விவசாயத்தில் இருக்கிறவங்க வந்து தண்ணி கிடாத அந்த பூமியை கரெக்டாக பார்க்கணும். நம்ம நம்பி இருக்கிற தொழிலாளர்களுக்கும் நம்ம நம்பி இருக்கிற பையர்களுக்கும் நம்ம சரியா வியாபாரம் பண்ணணும். இதுக்கு ஒரு சின்ன கதை சொல்லி நான் நிறைவு பண்ணிக்கிறேன். இப்போ நீங்க எல்லாம் ஒரு நிறுவனத்தை வியாபாரம் பண்ணிட்டு இருக்கீங்க. 9-10 மணிக்கு கடையை கூட்டியாச்சு. கடையை கூட்டிட்டு உங்க வீட்டுக்கு நீங்க காரில் போறீங்க. நிறைய காலேஜ் ஸ்கூல்ல வந்துருக்க போறது நல்லா கவனமா கேட்டுருங்க. இது விடுதலை பதில் கேட்க முடியல. எல்லாத்தையும் திருப்பி நிறுவனத்தை கூட்டி நிறுவனத்துக்கு வந்து கார்ல நம்ம வீட்டுக்கு போற நைட்டு 10 மணிக்கு மழை சோல் பெய்யுது, கரண்ட் கட்டு அது எப்பவுமே இருக்கிறதா, இடி இடிக்குது, மரமெல்லாம் முடிஞ்சிருந்துச்சு, பஸ் போக்குவரத்துல எதுவுமே இல்லை, ரோடு வெரோச்சல் இருக்கு. நம்ம கார்ல போயிட்டு இருக்கோம். அந்த காருக்கு வந்து ஸ்போர்ட்ஸ் கார் 2 சீட்டு இருக்கு. ஓட்டர் போட்டு பக்கத்தில் இருக்கணும், பின்னாடி சீட்டு கிடையாது. அப்படிப்பட்ட காரில் நீங்க போயிட்டு இருக்கீங்க. போற போது ஒரு பஸ் ஸ்டாப் வருது. அந்த பஸ் ஸ்டாப்ல 3 பேர் நின்றுட்டாங்க. அந்த மாதிரி ஒரு பாதுகாப்பு நிலையில 3 பேர் நின்றுருக்காங்க. அது யாரு அப்படின்னா, ஒரு பெண் பிரசவ வழியில துடிச்சிட்டு இருக்காப்புல. ஒரு 5 நிமிஷம் கொண்டு ஆஸ்பத்திரி சேர்த்துன்னா அந்த அம்மா இறந்துருவாங்க. அந்த பிரசவ வழியில துடிச்சிட்டு ஒரு அம்மா பஸ் ஸ்டாப்ல இருக்காங்க. அடுத்தது உங்க மனைவி கல்யாணம் ஆகுது வீட்டில் எனக்கு இல்லையே அப்படின்னு உங்க லவ்வர் வச்சுக்கல இருக்காங்க. அடுத்தது 3வது, நீங்க இந்த அளவுக்கு வாழ்க்கையில் உயர்றதுக்கு ஒரு காட்ஃபாதர், அவர் குரு, அவர் இல்லைன்னா உங்களுடைய வாழ்க்கை இந்த அளவுக்கு உயர்ந்த முடியாது. அப்பாவுக்கு மேல உங்களுக்கு ஹெல்ப் பண்ணி இந்த அளவுக்கு உங்களுக்கு வாழ்க்கையில் உயர்றக்கூடிய ஒரு காட்ஃபாதர் இருக்காரு. இந்த 3 பேர்ல யாரோ ஒருத்தர் தான் நீங்க காரில் கூட்டிட்டு போக முடியும். யாரை கூட்டிட்டு போவீங்க? பிரசவ வழியை கூட்டிட்டு போற கொஞ்சம் கை வைங்க. சரி, அடுத்தது நிறைய பேர் கை வைக்காதீங்களே. மனைவிய லவ்வரை கூட்டிட்டு போறல கொஞ்சம் கை வைங்க. சாப்பாடு கிடைக்காது அதுக்கு பையன் கை தூக்கிட்டாரு. கூட போட்டு வந்தனால வந்து கூட போட்டு கை விட்டு அவர் கூட போட்டு பயந்து தூக்கிட்டாரு. சரி, ரைட்டா கர்ண பரம்பரையில் இருக்கிற நன்றி விசாசத்துல யாராவது தெரிஞ்சுக்கலாம். அந்த குருக்காக காப்பாத்து கை வைக்கிறது கர்ண பரம்பரை நிறைய இருக்கு. ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த சிந்தனை பண்றதுக்கு 25 நிகழ்வு வந்திருக்கீங்க. இன்னும் 50 நிகழ்வு வந்துட்டு இப்படியே வந்துட்டுருங்க. வந்தா நீங்க காருக்கு கீழே இறங்கி அந்த கார்பாளருக்கு சாமியை கொடுத்து இந்த அம்மாவுக்கு போய் ஆசிரியர் செய்தி கொடுத்து சொல்லி அனுப்பிச்சுட்டு நீங்க உங்க மனைவி கூட்டிட்டு வீட்டுக்கு போயிடலாம். வந்துட்டு நிறைய விஷயங்கள் இதுக்கு வந்து UK போக வேண்டியதில்லை, US போய் படிக்க வேண்டியதில்லை. நாம எடுக்கக்கூடிய எமோஷன் எடுக்கக்கூடியவர்கள் கொஞ்சம் ஒரு நிமிஷம் திங்க் பண்ணிட்டீங்கன்னா இது நீங்களே சொல்லியிருப்பீங்க. அப்போ நிறைய நம்ம சிந்தனை பண்ணணும். அதற்காகத்தான் இந்த அமைப்பு மீண்டும் ஒரு முறை இந்த அமைப்பாளர்களை பாராட்டி உங்களிடம் விடைபெறுகிறேன். வாழ்ந்து கொள்ளுங்கள். துப்பாக்கி தூக்கினால் தோட்டா வரும், திருவாய் மலர்ந்தால் தமிழ் பாட்டாய் வரும். சான்றோனா
அம்பலவாணனும் திருமதி சிவபாக்கியமும். கருவிலேயே திருவாகி சிவகடாட்சம் பெற்றவரை அம்பலவாணனும் சிவபாக்கியமும் தான். ஈன்ற பெருமைக்குரியது காக்காவாடி கிராமம். ஆங்கில இலக்கியம் பயின்ற இவர் துவக்கத்தில் பாங்காய் பார்த்தது வங்கிப் பணி. பின் தமிழக அரசின் காவல்துறையில் முழுக்காய் காவல் கண்காணிப்பாளராக ஈரோடு, விருதுநகர், சென்னை, திருப்பாமாய், திருவண்ணாமலை, நீலகிரி, திண்டுக்கல், கொடைக்கானல், மதுரை என சுற்றி சுழன்ற இவர் சிம்ம சொப்பனமானார் பிரசாத் தெய்வேந்திரன் போன்ற மாசு கொண்ட கொள்ளையருக்கு. அவர்களை என்கவுண்டரில் எவனுக்கு காணிக்கையாக்கியவர். மனித நேயத்தோடு மக்களை காப்பார். சமுதாயத்திற்கு துணையாக இவருக்கு துணை திருமதி லதா அவர்கள். இறைவன் இவருக்கு கொடுத்த வரம் 2. அவ்விரண்டும் கற்கண்டாய் முத்தாய் இவரின் சொத்து. அவ்விரண்டு நன்முத்துகளும் செல்வன் கோவேந்தனும் செல்வி மரகத வீணாவும். வாழ்க்கை வழக்கை பணி. இனி சிந்தனை முற்றத்தை வாழ்த்த கனிவுடன் அழைக்கிறோம் காவல்துறை துணைத் தலைவர் திரு மா பாணி. நீலவான் ஆடைக்குள் உடல் மறைத்து நிலாவென்று காட்டுகின்றாய் வழிமுகத்தை. கோலம் முழுதும் காட்டிவிட்டால் காதல் கொள்ளையிலே உலகம் சாமோ. வானச்சோலையிலே பூத்த தனிப்பூவோ நீதான் சுக்க வெள்ளி பார்க்குடமோ அமுத ஊற்றோ. காலை வந்த செம்பருவி கடலில் மூழ்கி கடல் மாறி உயிரிழந்து ஒளி கிளம்போ என்ற பாவேந்தர் பாரதிதாசனுடைய வரிகளிலே துள்ளித்திருக்கிறது ஆற்றல். அந்த ஆற்றலை மையமாக வைத்து செயல்பட்டுக் கொண்டிருக்கிற இந்த கரூர் மாவட்ட மைய நூலக வாசகர் வட்டத்தினுடைய சார்பிலே ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிற சிந்தனை கூட்டத்திற்கு வரவேற்புரை ஆட்சி அமர்ந்திருக்கின்ற வாசகர் வட்டத்தினுடைய தலைவர் சங்கர் அவர்களே, முன்னிலை வகிக்கின்ற நண்பர் கார்த்திகேயன் அவர்களே, இந்த நிகழ்ச்சியுடைய ஆணிவேராக அணிநாதமாக முதுகெலும்பாக மூளையாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிற என்னுடைய அன்புக்கும் பாசத்திற்குரிய நண்பர் சிவகுமார் அவர்களே, இந்த நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் தன்னுடைய கொடையால், தன்னுடைய அருளால், தன்னுடைய பண்பால், தன்னுடைய பாசத்தால் என்று சொல்லக்கூடிய அளவிலே இந்த நிகழ்ச்சியுடைய கர்த்தா இன்றைக்கு ஒருவர் இருக்கிறார் என்று சொன்னால் என்னுடைய அன்புக்கும் பாராட்டுதலுக்கும் போற்றுதலுக்குரிய ராமராஜ் காட்டன் அவருடைய அதிபர் நண்பர் நாகராஜன் அவர்களே, சொல்லுக சொல்லை திரிதோசம் அச்சொல்லை வெல்லும் சொல்லிமை அறிந்து என்று சொல்லுவான் திருவள்ளுவர். ஒரு சொல்லை சொன்னால் இன்னொரு சொல் மாற்றாக என்று சொல்ல முடியாத அளவிலே பேச வேண்டும். தாயினுடைய கருவிலே இருந்த சிசு வெளியே வந்த போது முதலிலே சொல்வது வார்த்தைதான், எழுத்தல்ல. எழுது என்பதற்கு பின்னாலே வருவது. ஆகவே தாயினுடைய கருவிலே இருந்து வருகிற சிசு, அந்த சிசுவனுடைய முதல் செயல் என்னவென்று சொன்னால் வார்த்தை. ஆகவேதான் சொன்னார்கள், இந்த ஒரு வார்த்தையை சொன்னால் இந்த வார்த்தைக்கு ஈடாக வேறு எந்த வார்த்தையும் சொல்ல முடியாத அளவிலே சொல்லுக சொல்லை திருதோசம் அச்சொல்லை வெல்லும் சொல்லின்மை என்று சொன்னார். அது மட்டுமல்ல, சிறந்த சொற்களை சரியான நேரத்தில் சரியான வேகத்திலே சரியான இடத்திலே சொல்லுகிற இடத்திலே உலகம் சென்று கைகட்டி நிற்கும். விரைவில் தொழில் கேட்கும் ஞானம் நிரந்தர சொல்லுதல் வல்லார்கள் என்று சொல்லுவார். அது திருவள்ளுவர். மாமா சொன்னார், திருவள்ளுவரை பற்றி சொன்னார், உலகம் பொதுமறை திருவள்ளுவர் இன்றைக்கு ஒவ்வொரு இல்லத்திலும் இருக்கும் என்று சொன்னார். அப்படி சொல் இது மட்டுமல்ல, கேட்டால் பிடிக்கும், தகைவாய் கேளாது வேட்புமொழியில் சொல் என்று சொன்னார். எத்தனை சொல்லியிருக்கிறார் திருவள்ளுவர். இங்கே அமர்ந்திருக்கிறேன், நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். என்னுடைய கருத்துக்களிலே உங்களுக்கு ஒப்புதல் இல்லாமல் இருக்கலாம். அரசியல் தலைவருடைய பேச்சுக்களை எல்லாம் நீங்கள் கேட்டிருப்பீர்கள். அந்த கருத்துக்களில் உங்களுக்கு உடன்பாடு இல்லாமல் இருக்கலாம். ஆனால் அந்த கருத்துக்களை சொல்லும் விதத்திலே அவர் பேசுகிறாரா, நாம் சென்று கேட்க வேண்டும் என்று அந்த உணர்வு ஏற்படுகிறதே, அவன் தான் மிகச்சிறந்த மனிதன், அவன் தான் மிகச்சிறியான சொல்லுக்கு சொந்தக்காரன். இன்றைக்கு தமிழகத்திலே எங்கு சென்றாலும் தனக்கு ஈடிணையற்ற ஒரு சொல்வேந்தராக தேடுகின்ற இந்த நிகழ்ச்சி ஹீரோ என்று சொல்லப்பட்ட கதாநாயகன் வீட்டு வைக்கின்ற என்னுடைய மரியாதைக்குரிய நண்பர் சுகிசிவம் அவர்களே, நன்றி உரை வழங்க காத்திருக்கின்ற நண்பர் விமலாதித்தன் அவர்களே, இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கிற பெருமைக்குரியவர் நண்பர் சேதுபதி அவர்களே, கரூர் நகரத்து வாழ் பெருமக்களே, புலவர்களே, ஆண்டோர்களே, சான்றோர்களே, பத்திரிகையாளர்களே,
என்னுடைய உறவினர்களே வந்திருக்காங்க, எல்லாரும் வந்திருக்காங்க என்று சொன்னால் அது காமெடியாகிவிடும். நான் நினைத்தேன் மாமா வந்திருக்காங்க, மாப்பிள்ள வந்திருக்காங்க, நம்ம உறவினர்கள்லாம் வந்திருக்காங்க நினைத்தேன். இருந்தால் கூட பேசினாங்க அது வேறு மாதிரி சென்று தான் நினைக்கிறேன். நான் கூட சொல்ல வேண்டும் உணர்வு கொண்டுதான் சொன்னேன். என்ற உறவினர்களே, என்னுடைய அன்புக்குரிய நண்பர்களே, இந்த நிகழ்ச்சியை சீரோடும் சிறப்பும் அமைத்துக் கொடுக்கிற பெருமைக்கு சொந்தக்காரர்களாகிய இந்த நூலகத்திலே இருந்து பல்வேறு நிலைகளில் இருந்து பணியாற்றக்கூடிய நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் இனிய மாலை வேளையில் வணக்கங்களை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இது என்ன சிந்தனை மற்றும் எதற்காக என்று சொன்னால், நண்பர் சிவகுமார் அவர்கள் சொன்ன போது நான் நம்பவில்லை. எல்லா ஊரிலுமே இப்படி ஒரு நூலகம் ஏற்பாடு செய்த சிந்தனை கொண்டதற்கு எவ்வளவு ஒரு வரவேற்பு இருக்குமா என்று நான் எண்ணி பார்த்ததில்லை. ஆனால் இங்கே உள்ளே வரும்போதே நான் மெய் சிரித்தேன், போரிப்படைந்தேன், உங்களுடைய இணைந்தேன். இவ்வளவு தூரம் ஸ்பான்டேனியஸ் என்று சொல்லுவாங்க, ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, வேர்ட்ஸ்வொர்த் சொல்லுவான், ஆங்கிலத்தில் வேர்ட்ஸ்வொர்த் சொல்லுவான். கவிதை என்றால் என்ன கேட்டபோது சொன்னான் ஸ்பான்டேனியஸ் பவர்ஃபுல் ஃபீலிங்ஸ் என்று சொன்னான். உணர்வுகள் கட்டுப்படுத்த முடியாமல் வர வேண்டும், அது மெதுவாக இருந்துவிடக்கூடாது, அங்கே ஒரு வேகம் இருக்க வேண்டும், ஆற்றல் இருக்க வேண்டும், தொடர்ந்து வர வேண்டும். spontaneous overflow of powerful feelings என்று சொன்னான் வேர்ட்ஸ்வொர்த். இதுதான் பாடல் அவர் விளக்குகிறார். அப்படி spontaneous response என்று சொல்லுவாங்க ஆங்கிலத்திலே. அப்படி கட்டுக்கணக்கான மக்கள் உள்ளவாக இன்றைக்கு வந்து அமர்ந்திருக்கின்ற கரூர் நகரத்து பெருமக்களை எல்லாம் நான் கைகூப்பி வணங்க கடமைப்பட்டிருக்கிறேன். வாழ்க வளர்ச்சி. ஒரு இடத்துல இருக்கிறோம், ஒரு நாட்டிலே இருக்கிறோம், நகரத்திலே இருக்கிறோம் என்று சொன்னால் அந்த நாட்டுடைய, நகரத்துடைய, ஊருடைய பெருமை தெரிந்து கொள்ள வேண்டும். என்னைக்கு ஒரு மனிதன் தன்னுடைய கடந்து வந்த வாழ்க்கைப்பாதை திரும்பி பார்த்து கற்றுக்கொள்கிறானோ அவனுக்கு தோல்வி இல்லை. இன்றைக்கு எத்தனை பேருக்கு நம்முடைய தாத்தா பாட்டியுடைய பெயர் தெரியும்? நமக்கு தெரிந்திருக்கலாம். ஆனால் என்னுடைய குழந்தைகளுக்கு தெரியுமா என்று கேட்டால் மறுபடியும் கேட்டு நான் சொல்லி இருக்கிறேன். இன்றைக்கு பள்ளிகளிலே சொல்லுவார்களே, ஃபேமிலி சேர்ந்து போடுகிறார். தாத்தா பாட்டி, அதற்கு மேலே இருக்கிறவர்கள் மூதாதையர்கள், கொள்ளை எள்ளு தாத்தாக்கள் எல்லாம் அதற்கு மேலே இருப்பவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னார். அதுதான் உன் நாட்டை நீ நேசிக்க வேண்டும் என்று சொன்னால் உன் குடும்பத்தை நேசிக்க நீ கற்றுக் கொடுக்க சொன்னார் அறிஞர். உன் குடும்பத்தில் இருக்கிற மூதாதையர்களை தெரிந்து கொள்ள என்று சொல்லி சொன்னார். அன்னை தந்தை நாடு என்னும் ஆசையில் வளர்ந்தவர், பின்னர் வாழப்போகின்ற மக்களுடைய பெருமையை இணைந்தவர் யாராக இருக்க முடியும் என்று கேட்டால், தன்னுடைய குடும்பத்துடைய சரித்திரத்தை பெருமையோடு எந்த இடத்திலும் எடுத்துரைக்கக்கூடிய வல்லமை பெற்றவன், அதிலே பெருமை உடையவன் தான் இந்த நாட்டுடைய சிறந்த தேசபக்தராக இருக்க முடியும். அவன் ஏதோ அவர் குடும்பத்தை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறான் என்று நீ நினைத்துவிடக் கூடாது. தற்பெருமை பிடித்தவர்கள் நினைத்துவிடக் கூடாது. சென்னை சென்றால் கரூரை பற்றி நீங்கள் பெருமையாக பேசுகிறீர்கள், உண்டா இல்லையா? நீங்கள் மும்பைக்கு சென்றால் சென்னையை பற்றி பேசுகிறீர்கள். நீங்கள் நியூயார்க்கில் இருந்தால் இந்தியாவை பற்றி பெருமையாக பேசுகிறீர்கள். இது என்ன முரண்பாடு? மற்ற மாநிலத்துக்கார இங்கே வந்தால் நம்முடைய மாநிலம் தான் பெரிது என்று சொல்லுகின்றோம், அது ஒவ்வொருவருக்கும் இருப்பதுதான். ஆனால் தள்ளி செல்ல செல்ல மனிதனுடைய எண்ணங்கள் மாறுபடுகின்றன, மனிதனுடைய உணர்வுகள் மாறுபடுகின்றன. ஆகவேதான் ஒரு ஊரிலே இருந்தால் அந்த ஊரிலே இருக்கிற இந்த ஊருடைய வரலாற்றை பற்றி தெரிந்து கொள்ளுங்கள். சிவம் அவர்கள் வந்திருக்கிறார். இங்கே சிவம் வந்திருக்கிறது வைத்துக் கொள்ளுங்கள். இங்கே சிவன் அடியார் ஒருவர் இருந்தார், உங்களுக்கு தெரியும். நான் கூட பார்த்தேன். இந்த ஆலயத்திலே 63 நாயன்மார்களிலே ஒருவரை இங்கே கரூரில் இருந்தவர் என்று சொல்லி சொன்னார். யாராவது சொல்ல முடியுமா? யார்? எரிவந்த நாயனார். உண்மையிலேயே மகிழ்ச்சி அடைகிறேன். ஒரு சிறுவன் என்று சொல்லும் போது இந்த மகிழ்ச்சி இரட்டிப்பாகிறது. எரிவந்த நாயனார் என்று சொல்லி ஒரு பெரிய சிவனடியார் இங்கே இருந்தார். சைவம் வளர்ந்தது, மதம் வளர்ந்தது, மொழி வளர்ந்தது, நாடு வளர்ந்தது. மதம் என்பது உட்பட்டது. ஆகவேதான் ஒரு ஊருடைய பெருமையை தெரிந்து கொள்ள வேண்டும். அன்றைக்குத்தான் ஒரு குடும்பத்துடைய பெருமை தெரிந்து கொள்ளும் போதுதான் ஒரு ஊரின் மேலே மதிப்பு ஏற்படும். ஒரு ஊருடைய பெருமை தெரிந்து கொள்ளும் போதுதான் அந்த மாநிலத்தின் மீது மதிப்பு ஏற்படும். அந்த மாநிலத்துடைய பெருமை தெரிந்து கொள்ளும் போதுதான் தேசத்தின் மீது மதிப்பு ஏற்படும். இது இயற்கை.
ஆகவேதான் வரலாற்றை படியுங்கள். துரதிருஷ்டவசமாக பள்ளிகளில் கல்லூரிகளிலும் வரலாற்று பாடம் என்று சொன்னால் தள்ளி வைக்கப்பட்டிருக்கிற ஒரு சூழலை நாம் பார்க்கிறோம். எதற்காக? வேறு எந்த பாடங்களும் இடம் கிடைக்காவிட்டால் அவர் வரலாற்று பாடத்தை படிக்க வேண்டும் என்ற சூழல் ஏற்பட்டிருக்கிறது என்று சொன்னால் நாம் சரியான பாதையிலே செல்லவில்லை என்பதுதான் இதனுடைய பொருள். நன்றாக சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆங்கிலேயும் அமெரிக்கரும் உலகத்தை எல்லாம் கட்டி ஆண்டார்கள். அவர்கள் எல்லாம் அவருடைய நாட்டின் பெருமையை பற்றி பேசியவர்கள். பெருமையை பற்றி ஆழமாக சிந்திக்க தெரிந்தவர், உணர்ந்தவர்கள், சொல்ல தெரிந்தவர். அதனால்தான் the empire where the sun never sets என்று சொல்லி சொன்னார். உலகம் முழுவதும் நான் சென்று வருவேன், எங்கும் சூரியன் உதிக்க சூரியன் மறையாத நாடு என்னுடைய நாடு என்று சொன்னார். பெருமையோடு சொன்னார். மொழி வளர்த்தார். மொழி வளர்த்தார். மொழி வளரவில்லை என்று சொல்லவில்லை. ஆங்கிலேயர்களுக்கு இரண்டு விஷயங்கள் மீது மிகுந்த தாகமும் உண்டு. ஒன்று மொழி, இன்னொன்று கிரிக்கெட். இரண்டையும் இங்கே அழகாக பதிந்து விட்டார். அதை விட பெரிய விளையாட்டுகள் எல்லாம் இருக்கிறது சொன்னாலும் கூட கிரிக்கெட் என்று சொல்லி பார்த்தால் இன்றைக்கு இந்தியா ஒரு வேரூன்றிய ஒரு விளையாட்டாக இது அமைந்திருக்கிறது. எத்தனையோ விளையாட்டுகள் தமிழர்களுடைய தொன்மை, இந்திய மக்களுடைய பாரம்பரியத்தை பறைசாற்றுகின்ற விளையாட்டுகள் எல்லாம் இடமில்லாமல் கண்காணாமல் ஓடி போய்விட்ட நேரத்தில் கிரிக்கெட் பட்டம் இங்கே வேரூன்றி இருக்கிறது. ஆங்கிலேயுடைய ஆதிக்கம், அதனுடைய தாக்கம், அந்த ஆளுமையுடைய தாக்கம் உலகத்தை எல்லாம் சுற்றி வந்தார். ஆங்கிலேயர் பாத்தலமிட்டை சொன்னார். நன்னம்பிக்கை முறையை பார்த்தார். நன்னம்பிக்கை முறை அல்லது கேப் ஆஃப் ஸ்டாம் என்று சொல்லி சொன்னார். திரும்ப சென்று விட்டார். வாஸ்கோ ட காமா வந்தார். அங்கே புயல் இல்லை. நன்னம்பிக்கை முறை என்று பெயரிட்டார். மலாகாத்தீவில் கொண்டு தங்கினார். பிறகு கள்ளிக்கோட்டையில் வந்து இருக்கிற 1498 அதான் ஐரோப்பா கண்டம் இந்தியாவின் மீது ஆதிக்கம் செலுத்துவதற்கான முதல் படியாக அமைந்தது. அன்றைக்கு அவர்கள் எல்லாம் அப்படி உலகத்தை வலம் வந்து கொண்டிருந்த போது ஒரு 100 பேர் உட்கார்ந்து மொழியை வளர்க்க வேண்டும், மொழி வளர வேண்டும் என்று சொல்லி சங்கம் அமைத்து மொழியை வளர்த்த ஒரு இனம், ஒரு நாடு இருக்கிறது என்று சொன்னால் அது தமிழ்நாடு என்பதை மட்டும் வாழ்ந்து தமிழை விட தொன்மையான மொழிகள் 1000 இருக்கலாம். தமிழை விட இனிமையான மொழிகள் 1000 இருக்கலாம். தமிழை விட கம்பீரமான மொழிகள் 1000 இருக்கலாம். தமிழை விட தொன்மையான மொழி, தமிழை விட தொன்மையான மொழி உலகத்திலே எந்த மொழியும் இருக்க முடியும். அதனால் தான் செம்மொழி அந்த மொழியிலே எழுதப்பட்ட புத்தகங்களை நாம் படிக்கவில்லை என்று சொன்னால், அந்த மொழியிலே கொடுக்கப்பட்டிருக்கிற புத்தகங்களை நாம் படிக்கவில்லை என்று சொன்னால் அதில் என்ன பெருமை, என்ன அங்கே நாம் பிறந்ததற்கு என்ன பயன்? இந்த புத்தகங்களை எல்லாம் எப்படி வடிவமைத்துக் கொடுத்திருக்கிறார்? ஏன் புத்தகம் என்று பெயர் இருந்தது? அந்த காலத்திலே அச்சுப்பிரதிகள் எல்லாம் அச்சிடப்படாத கண்டுபிடிக்கப்படாத நேரத்திலே ஓலைச்சுவடிகளிலே எழுத்தாணியாக எழுதி பத்திரப்படுத்தி வைத்தார். அப்படிப்பட்ட ஓலைச்சுவடிகள் எல்லாம் நீரால், நெருப்பால், மண்ணால், காற்றால் அழியக்கூடாது என்பதற்காக பொத்தி பொத்தி பாதுகாத்து வைத்தார்கள். சந்ததிகளுக்கு கொடுத்தார்கள். அப்படி பொத்தி பொத்தி பாதுகாக்கப்பட்டு வைத்ததுதான் புத்தகம். அதுதான் இன்றைக்கு புத்தகம். புத்தகம் என்ற பெயருடைய பின்னாலே இருப்பதெல்லாம் உங்களுடைய முன்னோர்கள் உங்களுக்காக கட்டி காத்து கொடுத்த ஒரு பெரிய பொக்கிஷம் என்பதை மறந்துவிடக்கூடாது. புத்தகம் என்று சொல்லும் போது பொத்தி பொத்தி பாதுகாத்து வைக்கப்பட்ட ஒரு பொக்கிஷம் என்றுதான் பொருள். அதான் புத்தகம். அந்த புத்தகத்தை படிப்பதற்கு என்ன தடை? நூலகங்கள், நூலகங்கள் எல்லாம் ஆலயங்களாக என்று சொல்லி சொல்லி பாடினார் முதலாளர். ஆனால் 1000 ஆண்டுகளுக்கு முன்னால் நூலகங்கள் கண்டுபிடிக்கப்படாத சூழலை, நூலகங்கள் அன்றைக்கு ஒரு உருவம் இல்லாத நிலையிலே இந்த நூல்கள் எல்லாம் ஆலயங்களிலே வைத்து பாதுகாக்கப்பட்டது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. அன்றைக்கு ஆலயங்கள் தான் நூலகங்களாக, ஆகவேதான் நூலகங்கள் ஆலயங்களாக என்று சொல்லி பாடினாலே அதில் முழு பொருள் இருக்கிறது. அவை ஆலயங்களில் தான் வைத்து பாதுகாக்கப்பட்டது. அப்படி ஆலயங்களில் வைத்து பாதுகாக்கப்பட்ட இடத்தை சரஸ்வதி பண்டாரம் என்று சொல்லி தமிழில் சொல்லி இருக்கிறார்கள். அந்த இடத்துக்கு பெயர் சரஸ்வதி பண்டாரம். வடக்கே இருந்து வந்து நிர்மூலமாக்கி சொன்னாரே மாலிகாவோ, கண்ணில் கண்டவற்றை எல்லாம் தரைமட்டமாக்கி சொன்னாரே, நூலகத்தை விட்டு வைத்தார். சரஸ்வதி பண்டாரத்தை துறாதீர்கள் என்று சொல்லி சொன்னார். அப்படிப்பட்ட
படிப்பு என்று சொன்னால், நூல் என்று சொன்னால் அங்கே எவ்வளவு மரியாதை கொடுத்திருக்கிறார். மாவீரன் அலெக்சாண்டர் உலகத்தில் இருக்கிற நாடுகள் எல்லாம் ஒரு முறைக்கீழே அந்த பெருமைக்குரியவர். அவர் எல்லா நாடுகளையும் படையெடுத்து சென்றார். தீட்சத நாட்டினுடைய மன்னரை வென்று அவருடைய படைகள் எல்லாம் நிர்மூலம் செய்து கொண்டிருந்த நிலையிலே ஒரு அறிஞருடைய வீடு இருக்கிறது, அங்கே புத்தகம் இருக்கிறது என்று சொல்லும் போது அதை தொடாதீர்கள், அதை மட்டும் தொட வேண்டாம் என்று சொல்லி சொன்னார். பட்டினப்பால் இருந்தார் உருத்திரகணனார். சோழ பேரரசிலே அங்கே சண்டை வந்த போது அவருடைய வீடு மட்டும் விட்டு வைக்கப்பட்டது. ஏனென்று சொன்னால் அவர் அறிஞர் என்பது மட்டுமல்ல, அவருடைய வீட்டிலே புத்தகம் இருக்கின்றதுனாலே அதை தொட வேண்டாம் என்று சொல்லி மன்னன் ஆணையிட்டார். ஏன்னா அவருக்கு படத்தை பார்த்திருக்கிறார். தர்மபாலன் என்பவர் புத்த நூல் நிலையத்தை காஞ்சிபுரத்திலே வைத்திருந்தால் சரித்திர குறிப்பு இருக்கிறது. நாலந்தா பல்கலைக்கழகம் உலகத்தில் மிகப்பெரிய பல்கலைக்கழகமாக இருந்த பெருமை நமக்கு உண்டு. அது மட்டுமல்ல, இன்னும் எத்தனையோ சேர சோழ பாண்டியர்கள் எல்லாம் அன்றைக்கு எல்லோரும் நூலகங்களை வைத்திருந்தார்கள். நூலகத்துக்கு வரி போடப்பட்டது, நூலக வரி என்றெல்லாம் போடப்பட்டது. அப்படி நூலகத்தை கட்டிக்காத பெருமை தமிழ்நாட்டிற்கு உண்டு. நாம் ஏன் படிக்கக்கூடாது? நூலகங்கள் ஆலயங்கள் ஆகிவிட வேண்டும் என்பது அருமையான சிந்தனை. எவ்வளவு பெரிய சிந்தனை! ஆலயங்கள் தான். ஒரு ஊரிலே ஒரு நூலகம் திறக்கப்படும் போது ஒரு சிறைச்சாலை மூடப்படுகிறது என்று சொல்லி சொன்னார் ஒரு அறிஞர். எவ்வளவு ஒரு பொருள் பொதிந்த வார்த்தை! இன்னும் புத்திசாலி மன்னனாக இருந்தால் என்ன செய்வார்? ஒரு நாட்டிலே நூலகத்தை மட்டும் அழித்து விடுங்கள், வேறு யாரையும் எதையும் செய்யாது என்று சொல்லி சென்றிருப்பார். ஏனென்று சொன்னால் நூலகத்தை அழித்து விட்டால் படிக்காத பாமரர்களாக பட்டிக்காட்டார்களாக அங்கே காய்களில் அடைத்து கொண்டிருக்கிற வெளியிடங்களுக்கு ஒப்பாக மனிதர்கள் அடைந்து கொண்டிருப்பார்கள். அவர்களுக்குள்ளே சண்டையிட்டு மடிந்து விடுவார்கள் என்ற அந்த கருத்திலே செயல்பட்டிருப்பார். ஆனால் அப்படி செய்யவில்லை. நூலகங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்றும் புத்தகங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்றும் அவை பின்னால் இருக்கிற சந்ததிகளுக்கு கொடுக்கப்பட வேண்டும் என்றும் மிகப்பெரிய ஒரு உணர்வை கொண்டு ஆண்டவர்கள், நமது மன்னர்கள் மட்டுமல்ல, இந்த இந்தியாவை ஆண்ட அனைத்து மன்னர்களுக்குமே, என் உலகத்தை ஆண்ட மன்னர்கள் அலெக்சாண்டர் கூட இந்த கருத்து இருந்தது என்பதை யார் மறுத்து போட முடியாது. அப்படி என்ன புத்தகங்கள் இருக்கிறது? புத்தகங்கள் என்ன இல்லை? இப்படி மாற்றி கேட்டால் அதை புறப்படும். புத்தகம் இல்லை, என்ன இல்லை? புத்தகங்களில் இல்லாத கருத்துக்கள் என்ன? சரித்திரமா, இலக்கியமா, ஆன்மீகமா, விஞ்ஞானமா, என்ன இல்லை? ஒரு நூலகத்தை திறந்து வைக்க சொல்லி சொன்னார். திருவண்ணாமலை மாவட்டத்தில் அந்த காவல்துறை கண்காணிப்பாளர் பணியாற்றும் போது ஒரு நூலகத்தை திறந்து வைக்க சொன்னார். நூலகத்தை திறந்து வைத்து உரையாற்றும் போது நான் சொன்னேன், What's your first impression about this library? நான் சொன்னேன், I feel very small. The first impression when I enter this library is I make to feel very small. நான் என்னை நான் ஏதேனும் படித்திருந்தவர் என்ற அகங்காரங்களுடைய முறையைக்காவது ஒரு இடத்திலே பதிவாக இருந்தால் இன்றைக்கு அது நசுக்கப்பட்டு விட்டது, ஒடுக்கப்பட்டு விட்டது, அதையோடு வேறடிக்கப்பட்டு விட்டது. நான் அப்படி வைக்க மாட்டேன். எத்தனை அறிஞர்கள், எத்தனை மனிதர்கள், எத்தனை விற்பனர்கள், எத்தனை வேதாந்தர்கள், எத்தனை சித்தாந்தர்கள் எழுதி வைத்த நூல்கள் எல்லாம் இங்கே அடுக்கி வைக்கப்பட்டிருக்கின்றன. இவற்றை பார்க்கும் போது நாம் கற்ற கல்வி எம்மாதிரி கல்லானது உலகம் கற்றது கைமணாலும் கூட கிடையாது. கைமணாலும் என்று சொல்லி ஏதோ படிப்பதற்காக ஊக்கப்படுத்துவதற்காக சொன்னார்கள் பழமொழி. கற்றது கைகள் கூட கிடையாது. அந்த அளவுக்கு புத்தகங்கள் இங்கே நிறைந்து கிடைக்கிறது. இன்றைக்கெல்லாம் அது ஈரோட்டில் நடக்கின்றதா இருந்தாலும் சரி, சென்னையில் நடக்கின்ற புத்தக காட்சியாக இருந்தாலும் சரி, அங்கே திரண்டு வருகிற மக்கள் கூட்டத்தை பார்க்கும் போது ஒரு நம்பிக்கை மனதிலே வேறுண்டு ஒரு ஒளி சுடப்படுகிறது. இல்லை இல்லை, இன்றைக்கு மீண்டும் மக்கள் நூல்களை தேடி வர ஆரம்பித்திருக்கிறார்கள். இது ஒரு நல்ல அறிகுறி. மனிதன் மீண்டும் நல்ல நிலைக்கு திரும்பிக் கொண்டிருக்கிறான் என்று சொல்லக்கூடிய அளவிலே ஒரு நல்ல அறிகுறியாகத்தான் இங்கே எல்லாம் தென்படுகின்றன. நூலகத்தை பார்க்கும் போது, நூலகத்திலே நூல்களை படிக்கும் போது ஏற்படுகிற உணர்வுகள் வெவ்வேறான. நண்பருடன் பேசிக் கொண்டிருக்கிறேன். என்ன நூலகத்தில் என்ன படித்தாய் என்று கேட்டேன். எதை படித்தாய் என்று சொல்லி கேட்டேன். தாயை பற்றி படித்தேன். கண்ணீரோடு வெளியே வந்தார். ஏன் கண்ணீரோடு வெளியே வருகிறாய் என்று கேட்டேன். நான் ஒரு நூலை படித்துவிட்டு வந்தேன், தாயை பற்றி படித்தேன்.
அவன் கண்களில் கண்ணீர் வந்தது. ஏன் என்னுடைய தாயை நான் சிறுவயதில் இழந்துவிட்டேன். இன்றைக்கு நான் அவரை பார்க்க முடியவில்லை. அந்த நூலை படிக்கும் போது என்னுடைய தாயுடைய நினைவு எனக்கு வந்தது என்று சொல்லி சொன்னான். இன்னொருவர் அவருடைய கதையை நான் கேட்டிருக்கிறேன். தாயை பராமரிக்க முடியாத நிலையிலே முதுமை இல்லத்திலே சேர்த்து அங்கே பராமரிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார். அந்த தாயினுடைய நிலையை அந்த புத்தகத்திலே படிக்கும் போது நாம் எப்படி எல்லாம் அவர்களை பராமரித்திருக்க வேண்டும் என்ற உணர்வு இங்கே ஏற்படுகிறது. நாம் தவறிவிட்டோம் வாழ்க்கையிலே என்ற உணர்வு ஏற்படுகிறது. என்னுடைய சிந்தனை மாறுபடுகிறது. நான் செய்த தவறு என்ற எண்ணம் ஏற்படுகிறது. பட்டினத்தாரை பற்றி உங்களுக்கு தெரியும். 10ஆம் நூற்றாண்டிலே வாழ்ந்த வணிக குலத்திலே பிறந்த ஒரு வணிகன் 10 புகுந்து பிறந்து வளர்ந்து பட்டாடை சுற்றி முத்தம் போட பூண்டோடு ஆடி முடித்து செத்து கிடக்கும் பிடத்தருகே சாக போகும் படங்கள் எல்லாம் 10 கணக்கில் கான் என்று சொல்லி சொன்னார். ஒரு தெருவிலே சென்று கொண்டிருந்தார். அங்கே ஒரு சவம் கீழே கிடந்தது. அதை சுற்றி அவர் உறவினர்கள் அழுது கொண்டிருந்தார். அவர் சொன்னார், ஏன் அழுகிறார்கள்? எதற்காக அழுகிறார்கள்? ஏன் அழ வேண்டும்? அது இறந்து கிடக்கிற பிணம். அதை சுற்றி அழுகிறவர்கள் எல்லாம் சாக போகின்ற பிணம். 10 புகுந்து இறந்து வளர்ந்து பட்டாடை சுற்றி முத்து கோபடம் பூண்டோடு ஆடி முடித்து செத்து கிடக்கும் பிணத்தருகே சாக போகும் பிணங்கள் எல்லாம் 10 கணக்கில் கான் என்று சொல்லி சொன்னார். இதுக்கெல்லாம் சொன்னா அப்படி விழுந்து பட்டினத்தார் எதற்காக பட்டினத்தார் என்று சொன்னால், உலகம் நிலையில்லாதது, மரணம் நிலையானது, பிறப்பும் இறப்பும் ஒரு மாயை என்று சொல்லி உலகத்திலே இருக்கிற மக்களுக்கெல்லாம் அவர் சொல்லிக் கொடுத்தார். ஆனால் தன்னுடைய தாய் இறந்தபோது, மற்றவருடைய தாய் இறந்த போதெல்லாம் பரிகசித்தவர், விமர்சித்தவர், ஏளனம் செய்தவர், எள்ளி நகையாடியவர். தன்னுடைய தாய் இறந்த போது எனக்கு சொல்லி அனுப்புங்கள் என்று சொல்லி சொன்னார். அவருடைய தாய் இறந்த நாள் வந்தது. சொல்லி அனுப்பினார். எங்கேயோ அனாதையாக சுற்றிக் கொண்டிருந்தார். பார்த்தார், வரவே இல்லை. ஊர்க்காரன் என்ன செய்தார்கள்? நாம் என்ன செய்வோம்? வரமாட்டான், இந்த நல்ல மகன் இல்லை என்று சொன்னால் வரமாட்டான், நாம் இறுதிச் சடங்கை செய்வோம் என்று சொல்லி அந்த சவத்தை எடுத்து நாம் இறுதிச் சடங்கை செய்து முடித்து விடுவோம். இது பல ஊர்களில் நடக்கிறது. பார்த்தார் ஊர்க்காரன், இந்த வைத்தியக்காரன் வரமாட்டான், அதான் அவன் கொடுத்த பட்டம் வந்திருக்கும். அதனால் அந்த சவத்தை எடுத்து வந்து சுடுகாட்டிலே வைத்து இறுதிச் சடங்கை செய்து கொண்டிருந்தார். அதன் மேலே அந்த பிராட்டி எல்லாம் சொல்லுவார்கள், அதையெல்லாம் அடக்கி விறகு கட்டி அடக்கி இறுதி மரியாதை செய்வதற்காக தயாராகி கொண்டிருந்தார். வந்து விட்டார். பட்டணத்தார் வந்தார். ஒருவடி வந்தார். 10 மாதம் சுமந்து பெற்றாய், பகலிரவாய் கண்பிடித்தாய், வித்தகனாய் எழுதிய கல்வி பெற வைத்தாய். ராமேஸ்வரி எழுதியிருக்கிறார். அருமையான கவிதை. தாயை பற்றி அன்னையை போல் ஒரு தெய்வம் இல்லை, அவர் அடிநுடன் மறப்பவர் மனிதர் இல்லை, மண்ணில் மனிதர் இல்லை என்று சொல்லி காமேஸ்வரி அழகாக இருக்கிறது. துன்பமும் தொல்லையும் ஏற்றுக்கொண்டே நம்மை சுகம் பண்ண வைக்கும் கருணை வெள்ளம். எங்கிருந்து வந்த வார்த்தைகள்? அது இறைவனுடைய வார்த்தைகள். கவிஞர்கள் எல்லாம் ஏதோ அவர் எழுதிதான் இருக்கார்கள். அவையெல்லாம் இறைவனுடைய வாயிலே இருந்து வந்த வார்த்தைகளாகத்தான் எடுத்துக்கொள்ள வேண்டும். அவையெல்லாம் சமுதாயத்தை புரட்டி போடுகின்ற, சமுதாயத்தினுடைய சீர்கேடுகளை களைகின்ற வார்த்தைகளாக, சமுதாயத்தில் நடக்கின்ற அவலங்களை எல்லாம் துடைத்தெறிகின்ற வார்த்தைகளாகத்தான் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆகவேதான் அந்த பாட்டு என்னை 10 மாதம் பஞ்சை போல வயிற்றிலே சுமந்து கருவறையிலே வைத்தியரை காப்பாற்றினாயே, இன்றைக்கு உன்னை விறகு கட்டையினாலே இருக்கிறார்களே, நான் ஒத்துக்கொள்ள மாட்டேன் என்று சொல்லி சொன்னார். அந்த விறகு கட்டை எடுத்து விட்டு வாழை மட்டியை வைத்து எரியுங்கள் என்று சொல்லி சொன்னார். அங்கே இருந்து சொன்னார்கள், ஆரம்பிச்சிட்டாங்க. எப்படி பச்சை வாழை மட்டி எப்படி எரிக்க முடியும்? நான் எரிக்கிறேன் என்று சொன்னார். நீயே எரிக்கப்படுது சொல்லி இந்த சவத்தை விட்டு விட்டு சென்று விட்டார். அந்த தாயுடைய சவத்தியை வைத்து 10 பாடலை பாடினார். 10வது பாடலை பாடினார். முன்னவிட்ட நீ முப்புறத்திலே, பின்னவிட்ட நீ சின்னவெங்கையிலே, என் அண்ணன் இட்ட தீ அடிவயிற்றிலே, யானை விட்ட தீ மூழ்க மூழ்கவே என்று சொன்னார்.